லவி गाइस நம்ம ஹிந்து காலேஜ் பக்கத்துல இப்படி ஒரு பிரியாணி கடையாடா. ஆமாங்க, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் உண்டு. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட காலேஜ்ல வந்து விட்டுறலன்னு சொல்லியிருந்தேன். அவன் வேற கரெக்டா வந்துட்டான். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட 10 மணிக்கு எக்ஸாம்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம்னு சொல்லியிருந்தேன். மணியை பார்த்தா 10 ஆவதுக்கு 10 நிமிஷம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஆட்டு காலேஜுக்கு வந்துட்டோம். காலேஜுக்கு வந்த பிறகு மணியை பார்த்தா 10 ஆவதுக்கு 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. இங்க பார்த்தா ஒருத்தரையும் காணல. நம்ம ஃப்ரெண்ட் வேற கால் பண்ணி எக்ஸாம் எழுத போயிடாதல, ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு இருந்தான். சரி வெயிட் பண்ணுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் வேற தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கான். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட டைம் பாரல, வாழ ஃபாஸ்ட் ஆட்டு போய் எக்ஸாம் எழுத போயிரும் சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஆட்டு போய் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வந்துட்டோம். மணியை பார்த்தா 1:10 கிட்ட ஆயிடுச்சு. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கால் தவிர சாப்பிடல அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அவன் காலேஜுக்கு வெளியே தரமான பிரியாணி கடை இருக்குனே அப்படி சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் காலேஜ்ல இருந்து ஃபாஸ்டா நடந்து செட்டிக்குளம் பாதையாட்டு போயிட்டு இருந்தா நம்ம ஃப்ரெண்ட் வேற இதாமனே கடைன்னு சொல்லிட்டான். கடைக்கு நேம் வேற மம்மிஸ்னு சொல்லி போட்டுருந்துச்சு. கடைக்கு உள்ள போய் பார்த்தா ஒரு குட்டி ஆம்பியன்ஸ் செட் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட தொடங்கினு சொல்லி வாழையில நல்லா தண்ணில ஊத்தி கழுவி முடிச்ச பிறகு ஊறுகாய், தயிர் உள்ளி, சிக்கன் கிரேவி, சிறுபயிர் பாயசம், அது கூடவே பப்படம்லாம் வேற கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருந்தேன். பிரியாணில குவாண்டிட்டி வேற ரொம்பவே அதிகமாட்டு தான் இருந்துச்சு. நான் இந்த சைடு பிரியாணி தட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டை பார்த்தா பிரியாணி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். சாப்பிட்டு சூப்பரா இருக்குனே அப்படி சொல்லிட்டு இருந்தான். சரி